மகா யோகினி திருதராஷ்டிரரின் பத்தினி, இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன். எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ, அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா. அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் குடைத்து ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ, இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி அழிவை பெறும். உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அவிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும். அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா. வாழ்வில் புத்திரர்களை இழந்து ஒரு தாயின் ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது.